ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த சித்திரை மாதத்தில் முழுவதும் எங்கே இருக்கிறார்னா கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். இப்போது ஒரு ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிட்டா அந்த ராசிக்கு ஒரு பின்னடைவு சந்திக்க வேண்டிய சூழல். முக்கியமாக அந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கணுங்க. நல்ல நிலையில் இல்லை, நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ கண்டிப்பாக பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எங்கேயும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அவர் 28ஆம் தேதி வரைக்கும் பார்க்க போகிறார் அதிகபட்சம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி வரப்போகுது சித்திரை 28 வரைக்கும். அப்போ ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான மாதமாக விளங்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் சனி பகவான் இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்துச்சு. இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக, நண்பர்கள் நிலையாக, பல நிலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது, தந்தது. ஆனால் இனி சனி பகவான் உங்களுக்கு பெருசாக எதுவும், ஏன்னா அவர் அர்த்தாஷ்டம சனி 29/3 விலகிட்டார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான காலம், சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அது 5ஆம் இடத்துல சனி போயிட்டா என்னன்னா அதுக்கு ஒரு தனி ஷெடியூல் இருக்குது. அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி, ராகு உங்களுக்கு 13 நாள் 5ல் இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாருன்னா 13 நாள் வரைக்கும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போகும். ஆனால் 13 நாளுக்கு பிறகு ராகுவை குரு பார்க்க முடியாது. அதனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சொத்து பத்தில் கடகண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஷட்ரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பட் இருந்தாலும் இளைய சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டு புட்டு இவ்வளோ நாளாக கடப்பில் போட்டது பார்த்தா திடீர்னு தான் வருவாங்க, எல்லாம் சட்டு புட்டுன்னு முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சநிலை வருகிறார். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில்காரகன், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பது, உச்ச நிலையில் இருப்பது தொழிலில் நல்ல ஒரு உத்வேகத்தை காட்டுகிறது, முன்னேற்றத்தை தருகிறது, நல்ல சம்பாத்தியத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நேரம்.
சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகைத் துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, அச்சகத்துறை, பிரிண்டிங் ப்ரெஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நேரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஆடிட்டர்கள், இவங்கெல்லாம் பொற்காலம்னு அப்படின்னே சொல்லலாம். சாதிக்கக்கூடிய நேரங்கள் இது. அதுவும் மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், இவங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 13 தேதிக்கு பிறகு உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்க. அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகுவை குரு பார்க்கல. ராகு டிரான்சிட் ஆகி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறதால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை, இல்லை வயிற்று வலி பிரச்சனை, அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஆண்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போனால், அதாவது 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு பயிற்சி 8ஆம் இடம் போகிறார். 8ஆம் இடம் சரியில்லாத இடமா இருந்தாலும் பார்வை நன்றாக இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாம் லாபமயம், எல்லாம் வெற்றிமயம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் உச்சநிலை பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள், இன்சூரன்ஸு, மற்றபடி செல்ஃப் ஃபைனான்ஸு, அரசு கருவூலம், இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, இது போன்ற அன்பர்கள், அதாவது இந்த ஒப்பனை கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம், சிறப்பான காலம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாடுலர் கிச்சன் பண்ணுறவங்க, பெயிண்டருக்கெல்லாம் அந்த வெய்ய காலம் இல்லையா, அப்போ யோகமாக இருக்கும். அந்த நல்ல பெயிண்டிங் வேலை நிறைய கிடைக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க. நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் லிட்டிகேஷன் ஆகும். எவனா ஒருத்தன் ஆட்டையை போகிறதுக்கு வருவான். எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு சொல்லுவான். நீங்கள் இப்போ டாக்குமெண்ட் எடுத்து போய் காட்டணும், சர்வேர் எடுத்து போய் அளக்கணும். இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக என் தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். 13ஆம் தேதி வரைக்கும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் 4க்கு வந்துட்டால் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஆனால் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஏங்க ராசியை குரு பார்த்தாலே போதுங்க. தெளிவான சிந்தனை செயல்களோடு வெற்றி பெற்று நீங்கள் செய்தொழிலும் சரி, வேலையிலையும் வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலம், நேரம் அப்படின்னு சொல்லணும். இப்படி படிப்படியாக உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர், இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு படம் பண்ணுவீங்க. இன்னொரு படம் கூட கையெழுத்தாகும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிக ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் சிறப்பான காலம், சிறப்பான நேரம். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பொருளாதார மேன்மையை காட்டுகிறது. அற்புதமாக இருக்கிறது. இந்த கேது இருந்தாலும் அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கேது இருக்கிற இடம் சுருக்கமாகிடும். அதை சுருக்குவார். அப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கடன் வாங்கி போகிறேன்னு ஏற்கனவே பேசி வச்சுருப்பீங்க, முடிவு பண்ணியிருப்பீங்க.
இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு ஓட்டுங்க. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. நீங்கள் செவ்வாய் நிலை சரியில்லாத இருப்பதால் பூமிகாரகன் சரியில்லை. அப்போ ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருக்கும். என்னமோ உழுது பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒன்று கூட கைக்கு வர மாட்டேங்குதையா, ஒரு இது கூட கமிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ்லாம் கூட இடம் கட்டி வச்சுருப்பாங்க, விற்காது. அப்படி ஒரு நிலை இருக்கும். செவ்வாய் பூமிகாரகன், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் சரியில்லாததால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.